ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பரிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் சென்னையில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுன்னே பார்த்துட்டு இருப்பீங்க. நான் அதுக்குன்னே நிறைய பேர் பிளான் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் இந்த காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பற்றின ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பரிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அஃபிலியேட்டட் டு யுனிவர்சிட்டி. ஸோ இந்த காலேஜ் நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலமாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1210 இதான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் இருக்கிற கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா NBA-வால் அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜஸ் இருக்கிற லேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸை சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇல சிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை ஏஐஎம்எல்லாக இருக்கட்டும், இல்லை ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த காலேஜோட கோச்சிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் கோச்சிங் வேற லெவலில் இருக்குது. ஸோ இந்த காலேஜோட கோச்சிங் நல்லா இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்டோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. கம்பெனிஸுமே அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த காலேஜில் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலேஜஸ் இருக்கிற லேப் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுனால ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறானா அவங்களால அந்த ப்ராஜெக்ட்டை சூப்பராகவே டெவலப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வெல் நாலேஜாக இருக்கிறனால ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதை பற்றி ஸ்டூடெண்ட்க்கு ஐடியா இருந்ததுன்னா அது எப்படி டெவலப் பண்ணலாம், எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வரைக்கும் ஸ்டாஃப்ஸ் தராங்க. ஸோ இந்த காலேஜில் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நான் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணணும், இல்லை நான் ஒரு என்டர்பிரினராக மாறணும், இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சினா இந்த காலேஜை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அடுத்ததான் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை லோக்கல்லே இருந்தீங்கன்னா இதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. கிட்டத்தட்ட 170 பஸ்ஸுக்கு மேலே இந்த காலேஜஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததுல ஹாஸ்டல் ஜாயின் பண்ணி படிக்கணும், நான் வெளியிலேருந்து வரேன் அப்படின்னா ஹாஸ்டலுமே நல்ல ஃபெசிலிட்டியோட தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1200 பேருக்கு மேலே ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்டல்ஸுமே பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்டலுக்குள்ளேயே ஜிம் இருக்குது, சலூன் இருக்குது, இல்லை லாண்ட்ரி சர்வீஸ் இருக்குது, வாட்டர் ஹீட்டர் இருக்குது, மினரல் வாட்டர் சர்வீஸ் எப்பவுமே இருக்குது, வைஃபை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஹாஸ்டல் வைஸ் இந்த காலேஜ் சூப்பரான காலேஜ்னே சொல்லலாம். சரி, ஓகேப்பா, நான் எல்லாமே சொல்லிட்டேன். காலேஜ் இப்படி இருக்குது, இந்த அளவுக்கு கோர்சஸ் ரன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கோச்சிங் கொடுக்குறாங்க, ஹாஸ்டல் நல்லா இருக்குது, இல்லை நான் வெளியிலேருந்து வர டேஸ் காலராக வரேன்னா பஸ் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிமே சொல்லிட்டேன். பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, எனக்கு பிளேஸ்மெண்ட் இருந்தால் தான் நம்ம நல்ல காலேஜ் நான் சூஸ் பண்ணிக்க முடியும். பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அப்போ தான் என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 300+ கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது 300+ கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் மட்டும் 90% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இது நல்ல பிளேஸ்மெண்ட் ரிசல்ட் தான். இந்த காலேஜஸ்க்கு வர ஒரு சில கம்பெனிஸோட பேர் சொல்கிறேன். சோஹோ, விப்ரோ, இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், இந்த மாதிரி பல கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ரிமைனிங் கம்பெனி ஸ்க்ரீனில் வரும், செக் பண்ணி பாருங்க. இந்த காலேஜில் ஹையஸ்ட் சேலரியில் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆன சேலரி எவ்வளோப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 18 லட்சம் வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் ஹையஸ்ட் சேலரி செலக்ட் ஆகிருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8 லட்சம், அதாவது 5 to 8 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்டால செலக்ட் ஆகிக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரியில ஹைக் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்து இல்லை எனக்கு நல்ல ப்ராஜெக்ட் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ல இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே உங்களுக்கு சேலரி வர மாதிரி இந்த காலேஜில் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் நிறைய காலேஜஸில் காம்படிஷன்ஸ் நடக்கும், நேஷனல் லெவலில் நடக்கும். இந்த காம்படிஷன் எல்லாமே கூப்பிட்டு போவாங்க. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜ்லேருந்து போன ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ அதெல்லாமே நீங்கள் காலேஜ் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த காலேஜ் பற்றின மேஜரான டீட்டெயில்ஸை நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இந்த காலேஜ் பற்றின டவுட் எனக்கு இருக்குது, இல்லை எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸில் ஏதாச்சும் கொஞ்சம் டவுட் இருக்குது, இல்லை நான் இந்த கோர்ஸ் எடுத்தனா இந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்க முடியுமா, இல்லை இந்த காலேஜில் சேர என்ன கட் ஆஃப் வேணும் அப்படின்ற மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலுமே சரி, இல்லை நான் இந்த கோர்ஸ் படிக்கலான்னு இருக்கேன், இந்த கோர்ஸ் ஃபியூச்சர் நல்லா இருக்குமா அப்படின்னு டவுட் இருந்தாலுமே சரி, இல்லை தமிழ்நாட்டில் எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஃப்ரீ எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.